Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஹால் வீடியோன்னு சொல்லிட்டு டைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி இது பாத்தீங்கன்னா லைகா ஹாட் பிக்ஸ்ல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் பிக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து லக்ஸ்லயும் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அஃபோர்டபிள் ரேஞ்ச்லயும் பார்த்தா கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அஃபோர்டபிள் ரேஞ்சுக்கு ப்ராடக்ட் மட்டும் கூட ஒரு பார்ட் 1 மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். லக்ஸ்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வரும். இன்னைக்கு பார்த்தா வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்ச்ல இருக்க மாதிரி பிக் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு வீடியோல காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோலாம் பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த மாதிரி பாருங்க. வழக்கம் போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்து மட்டும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு விளக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 பாக்ஸ் ஃபுல்லாக உண்மையாகவே வெயிட்டாக இருக்குங்க. 2 பாக்ஸ் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் மேக்கப்ஸ் வந்து நிறையா வச்சிருக்கேன். இந்த வாட்டி நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வாங்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அது மாதிரி லிப்ஸ்டிக் நான் எதுவுமே ஒரு லிப்ஸ்டிக் கூட வாங்கலை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. பட் நான் வந்து பிளஷ், பிரான்சர், ஹைலைட்டர் அந்த மாதிரி கண்டிப்பாக பிக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரேஸ் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்து என்ன பண்ணேன், அந்த ஆஃபரில் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதை கூட ஷேர் பண்ணிக்க தான் போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், வாங்கலான்னு சொன்னேன். பட் எடுத்தோடனே லிப்ஸ்டிக் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போ மாதிரி வந்தது, லிப்ஸ்டிக் மட்டும் தனியாக கிடையாது, ஒரு காம்போ தான். நான் மஸ்காரா வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மஸ்காரா நான் வச்சிருக்கதே யூஸ் பண்ணிட்டு இருக்கதே கரெக்டாக இருக்குது. மஸ்காரா வாங்கக்கூடாது, லிப்ஸ்டிக் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இந்த ஆஃபரில் வந்து பிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லோரியல் பேரண்ட்ஸோட இந்த கிட் ஒன்று. நார்மலாகவே இந்த கிட் வந்து நைக்கால எப்பவுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. இதோட எம்ஆர்பி ஆக்சுவல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1598. பட் ஆஃபர் இந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வருது. பட் நான் வந்து 500க்கு வரேன். உங்களுக்கு பவுச் இப்படி தான் இருக்குது, ரொம்ப பிரித்தியாக இருக்குது பவுச்சு. கொஞ்சம் இந்த பிளிங்கியான பவுச் மாதிரி இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் பிரித்து பார்த்துட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை கிடையாது நமக்கு, அதெல்லாம் ப்ராடக்ட்லாம் பிரித்து பார்த்துட்டேன். இதுக்குள்ள தான் அந்த மஸ்காரா இருந்துச்சு. மஸ்காரா பார்த்தீங்கன்னா வால்யூம்னஸ் லாஷ் பேரடைஸ் மஸ்காரான்னு சொல்லிட்டு லோரியல்லேருந்து ரொம்பவே ஃபேமஸான மஸ்காரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸோட பெட்டர் அண்ட் செக்ஸ் மஸ்காரா இருக்குல்ல, அந்த மஸ்காராவோட பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து எம்ஆர்பி வந்து 799 rupees வரும். ஸோ அவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்க வேணாமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஆஃபரில் வந்து ரெண்டும் சேர்த்து 499 பிக் பண்ணியாச்சு. இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட வான் பண்ண பெருசாக யூஸ் பண்ண ஒரே வாட் தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வாண்ட் இப்படி தான் இருக்குது, நல்லா பிளாக்காகவும் இருக்குது. நான் ரிவ்யூஸ்லாம் எதுவும் பெருசாக கொடுக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளோ இல்லை 1 நாளோ ஆன மாதிரி தான். சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்தது, ஓகேங்களா. அதனால் பெருசாக ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ண முடியாது, நான் ஹால் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் ஒன்று இருந்துச்சு, அதுலேயே இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு 368ங்கிற ஷேட்லாம் செம்ம பிரிட்டியான ஷேட் தான். ஷேட் பாருங்க, செம்ம போல்டான செம்ம பிரைட்டான எல்லா ஸ்கின்னுக்கும் சூப்பராக செட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல பேக்கோட ஐலாஷ் பிக் பண்ணியிருந்தேன். பட் நான் என்ன பண்ணேன்னா எப்பவுமே நான் 54ங்கிறது தான் பிக் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் 56 ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக 54 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், இதுவும் நேச்சுரலாக தான் இருக்குது. அந்த லேஷஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது, லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லேஷஸ் லென்த்தாக இருக்கும் போது ஐலாஷ் ஆக்சுவலாக என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லேஷஸ் லென்த்தாக இருக்க மாதிரி ஐலாஷ் ஓட்டினேன் அப்படின்னா செட்டே ஆகாது. என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து லென்த் வந்து கம்மி, கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் லென்த் கம்மிங்கிறனால இதுவும் லென்த்தாக வச்சா ஒரு மாதிரி ஆடாக தெரியும் கண்ணு, ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி இல்லைங்கிறனால நாய் குலைக்குது. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ஒரு மேக்கப் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 245 rupees வரும். நான் வந்து 5% ஆஃபர் 10% ஆஃபரில் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேக்லேருந்து இந்த கன்சிலர் ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிலர் சேம் ப்ரஷ் தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். பாருங்க, சேம் ப்ரஷ்னே பேக்கில் வச்சுருக்கேன். 219ங்கிற ப்ரஷ்ஷு செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் எனக்காக நான் வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம தனியாக ஒன்று வாங்குவோம்னு சொல்லி தான் இது பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி 395 rupees வருது. பட் ஆஃபர் வந்து 10% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, ஏன்னா பிரிக்கலை தான் இருக்குது. இது எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரெசல்ஸ் இருக்கும்.
டென்ஸா இருக்கும். கன்சிலர் பிளெண்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிளஷ் இருக்க போது இந்த ஃபிளார் பியூட்டில வந்து ஃபிளாட் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் அதே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிளார் பியூட்டியோட பாம் பிளஷ்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா க்ரீம் பிளஷ் மாதிரி உங்களுக்கு பவுடர் பிளஷ் மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு பேக்கேஜ் தான் இருக்கு. டியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்க ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு க்ரீமி ப்ராடக்ட் வெளில வரும். நீங்க அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் பிக் பண்ணிக்க ஷேட் பார்த்தீங்கன்னா மெலன் பிளஷ் ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். ரிவ்யூஸ் நிறைய பார்த்துட்டு தான் என்ன பண்ண ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 800 rupees வருது. பட் நான் வந்து 400 rupees வாங்கியிருந்தேன். எம்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்எல் கொடுக்குறாங்க அப்படின்னா 9 ml கொடுக்குறாங்க. சார் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கே காட்டுறது? இங்கே காட்டுவா? காட்டுறேன். பேக்கேஜிங்கும் செம்ம க்யூட்டாக இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டியூப் வழியாக என்ன பண்ணால் என்னோட ஃபஸ்ட்டு க்ரீம் ப்ளஷ் தான் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வரும். இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை இங்கே எடுத்துருக்கேன்னா அந்த ஒரு டாட் இங்கே ஒரு டாட் எடுத்துருக்கேன்னா அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்க. செம்ம கலரு. நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு கோரல் கலர் மாதிரி இருக்கும். உங்க சீரியஸாகவே இந்த ப்ளஷ் நான் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்கப்பே இல்லாமையும் இந்த ப்ளஷ் நான் அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த சாய் பல்லவிக்கு பிங்காக இருக்கலாம். அதே மாதிரி உண்மையிலே என் ஸ்கின் பிங்காக இருக்க மாதிரி இருந்தது. ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபர் டைம் செக் பண்ணி இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் சேம் ஃப்ளார் பியூட்டிலேருந்து நான் இன்னொரு ப்ளஷ் பிக் பண்ணியிருந்தேன். இதான் அந்த ப்ளஷ்ஷு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து லான்ச் ஆன புதுசில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இதோட எம்ஆர்பி வந்து 750 rupees வருது. நான் 50% ஆஃபர் வந்து 320 rupees வாங்கினேன். பேக்கேஜிங்கும் நல்லா பேக் பண்ணியிருக்காங்கல்ல. ப்ராடக்ட் வெளில வருது. இந்த ப்ளஷ்ஷை நான் இதுலேருந்து உருவி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. நான் ஏற்கனவே 2 தடவை உருவி எடுத்ததில் வச்சுருக்கேன். அப்பயுமே உங்களுக்கு இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது. இப்படிதான் இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குது பேக்கேஜிங். இது வந்து நல்ல ஒரு மேட் ப்ளஷ்ஷு. ஷேட் பார்த்தீங்களா? இந்த ஷேடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஷேடும் பிக் பண்ணியிருந்தேன். இப்படி பார்க்கும்போது ஸ்கின்னுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அவங்களும் சொல்லும் போது ரிவ்யூ நான் பார்த்த வீட்டில் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் வந்து பார்க்கும்போது அதற்கு ப்ரிட்டியாக இருக்காது. பட் நீங்கள் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் பிக் பண்ணியிருந்தேன். ஷேட் பார்த்தீங்கன்னா பீச் ப்ரிம்ரோஸ்ன்ற ஷேடு. கையில் ஸ்வாஷ் காட்டுறேன். இப்போதான் இருக்குது. இது எப்படி ப்ளஷ் நல்லா இருக்குமா? ஃபுல்லாக ஏதோ உங்களுக்கு நல்ல பீச்சி கலராக இருக்குது. ஸ்கின்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கேஜிங்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. தெரியுதுங்களா? செம்ம க்யூட்டாக செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆஃபரில் வந்து நான் வாங்கணும்னு நினச்ச நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் விசஸில் வச்ச ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டேன். இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் பியூட்டிலேருந்து இந்த ஒரு ஃபேஸ் பேலட் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்சிங் கான்டோர்னு சொல்ல முடியாது. அது பிரான்சிங் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் மாதிரி இந்த 3 இதுக்கு மாதிரி பிக் பண்ணியிருந்தேன். நான் பிக் பண்ணியிருந்த ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் டு டீப்புங்கிற ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 something வந்தது. இந்த ப்ரைஸ் காணும். 1000 something வந்து நான் வந்து 670 rupees வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கான்டோர் செம்ம பவுட்ரியாக இருக்குது. செம்ம பட்டரியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டோர் ஷேடு. பட் எப்படி கான்டோரிங்காக ஒர்க் ஆகும்? பிரான்சிங்காக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது ப்ளஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக ப்ளஷ் நான் சுத்தமாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெள்ளையாக தெரியுது. நம்ம வந்து ஃபேஸில் ஏதாவது மேக்கப் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஹைலைட் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. நோஸில் லைட்டாக அப்ளை பண்ணுவோம். ரொம்ப ஷைனிங்காக இருக்கா? ஹைலைட்டர் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. பட் நான் வந்து பேர் ஃபேஸில் வந்து இந்த பிரான்சர் அண்ட் ப்ளஷ் யூஸ் பண்ணப்போ சுத்தமாக தெரியவே இல்லை. பிரான்சிங் கூட ஏதோ கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலான பிரான்சிங் பண்ண மாதிரி இருந்தது. பட் ப்ளஷ் சுத்தமாக தெரியவே இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்து இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பார்லேருந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கலர் பாரில் வந்து நிறைய ப்ளஷ் வாங்கணும்னு ஆசை, நிறைய ஷேட்ஸ் வாங்கணும்னு ஆசை. நான் வந்து இந்த டைம் வந்து ஒரே ஒரு ஷேட் பிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கலர் பாரோட சீக் இல்யூஷன் ப்ளஷ்ன்னு சொல்லிட்டு ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்கார்லட்டுங்கிற ஷேடு. உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. செம்ம பிக்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இதான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து செம்ம இப்படி தொட்டு வச்சோடனே செம்ம பிக்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு மேலே அதை கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக திரும்பி நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வச்சே அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். செம்ம ப்ரிட்டியான ஷேடு. நீங்கள் மீடியம் ஸ்கின் டோன்லாம் தாண்டி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ப்ரிட்டியாக இருக்கீங்க. டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேட் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு நேச்சுரல் ஃப்ளஷி லுக் வந்து கண்டிப்பாக இந்த ப்ளஷ் தரும். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. எம்ஆர்பி வந்து 675 rupees வந்துச்சு. பட் நான் வந்து
30% ஆஃபரில் வாங்கினேன். ஸோ நல்ல ஒரு ஆஃபர் தான். நீங்கள் பற்றி 30% ஆஃபர்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்கார்லெட்டுங்கிற ஷேடு, கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீரோ பிராண்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். 20% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டூவோ ஹைலைட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூவோ ப்ளஷ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து டூவோ ப்ளஷ்ங்கிறனால உங்களுக்கு வந்து 2 ப்ளஷ் இருக்கும். இந்த சைடு ஒரு ப்ளஷ் கலர் இருக்கும், இந்த சைடு ஒரு ப்ளஷ் கலர் இருக்கும். 2 ஷேடு வந்து ஒரே பேனில் இருக்க மாதிரி இருக்கும். பேனே செம்ம பெருசாக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், நல்ல ஒரு கிளாஸான லுக் இருக்க மாதிரியான பேனு. இதோட ஒரு சிங்கிளோட எம்ஆர்பி பார்த்தா 900 rupees வருது. பட் நான் 20% ஆஃபரில் வாங்கினேன். நான் பிக் பண்ணிக்க ஷேட் பார்த்தீங்கன்னா 04 ஷேடு. இதில் வந்து இது வந்து கிளாசிக் கோரல், இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் சினமன் சொல்லிட்டு ஷேட் காட்டுறேன். இருக்கும் இது ஒரு ஷேடு. தெரியுதா தெரியலானே தெரியலையே, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இந்த 2 ஷேட் தான். நான் கண்ணா பிராண்ட்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் வந்து பில்டபிள் பிக்மெண்ட் தான். இதில் வந்து 9 grams ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ ஹைலைட்டர், உங்களுக்கு சேம் பேக்கேஜிங் எல்லாமே சேம் தான். இதுதான் இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தெரியுதுங்களா, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸு. இதுவும் 2 ஷேட் இருக்குது. இது கொஞ்சம் டீப் ஷேடு, இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடு, இது வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிரான்சி கோல்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படி தான் இருக்குது 2 ஷேடு. இதுவும் பார்த்தீங்கன்னா 900 rupees வருது. பட் நான் இதுவும் ஆஃபரில் வாங்கினேன். எனக்கு இதோட பேக்கேஜிங்கே செம்ம கிளாஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைக்காவோட ஆல் டே மேட் காம்பேக்ட்ல இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கேன், என்னோட ஷேட் வச்சிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷேடான செஸ்னட்டுங்கிற ஷேட் பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு செஸ்னட் பிக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த பிரான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் பிரான்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ரிவ்யூ உங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் பிரான்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இது பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஷேடு. உங்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ரோல் எஃபெக்ட்லாம் அது கொடுக்காது. ரொம்ப நேச்சுரலான பிரான்சிங் எஃபெக்ட் இது கொடுக்கும். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நேச்சுரலான பிரான்சிங் எஃபெக்ட் இது கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட எம்ஆர்பி இப்போ வந்து உங்களுக்கு 199 rupees வருது. பட் நான் வந்து 138 or 148 rupees நான் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே பியூட்டிலேருந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பட் நான் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ் யாரையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி பேசவே இல்லை. நான் பேசவே இல்லையா, வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா நேரம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தா உங்களுக்கு 1099 rupees வருது. ஆஃபர் கொடுக்கவே இல்லை அவங்க இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுலேருந்து. இதுக்கு ஆஃபர் கொடுக்கவே இல்லை. பட் இந்த டைம் பார்த்து 25% ஆஃபர் கொடுத்துருந்தா டக்குன்னு பிக் பண்ணிட்டேன். பேக்கேஜிங் பாருங்கள், செம்ம கிளாஸாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, செம்ம கிளாஸ் தெரியுது உங்களுக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் செம்ம கிளாஸியாக இருக்குது, செம்ம கிளாஸியாக இருக்குது. ரெகுலராக அவங்களோட கேபியூட்டியோட ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கும் சேம் அதே மாதிரி பேக்கேஜிங் தான். ரொம்ப லக்ஸரியஸான ஒரு ப்ராடக்ட். எப்படி சொல்கிறது, ரொம்ப நார்ஸ் பெக்கா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் கொடுக்குமா? எனக்கு சீரியஸாகவே அந்த மாதிரி ஃபீல் தான் அது கொடுக்குற இந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கும் போது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 ஷேட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து காம்பேக்டாக இது ஒர்க் ஆகும், ஹைலைட்டாக ஒர்க் ஆகாது. இது வந்து ஆக்சுவலாக ஹைலைட்டர் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர். 3மே பார்த்தீங்கன்னா பவுடர் தான், மேட் பவுடர்ஸ் தான் 3மே. இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட ஒரு ஸ்கின்னோட டார்க்காக இருக்கீங்கன்னா இதை என்ன பண்ணிக்கலாம்னா கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல வந்து நார்மலாக கன்சிலர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு. அதை வந்து நீங்கள் பவுடர் செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிரான்சிங்காக யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது ஷேடு. உங்களுக்கு ஃபீல் குட்டாகவும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பட்டரியாகவும் அப்ளை ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நான் என்ன நினச்சி நான் ஆக்சுவலாக பயந்தேன். ஆக்சுவலாக ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் தெரிய கொடுக்கவே இல்லையே, வாங்கலாமா வேணாம் வாங்கலாமா நான் யோசிச்சு பயந்து வாங்கின ப்ராடக்ட் இது. பட் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட பேக்கேஜிங், இது ஒர்க் பண்ணுற விதம், இது கொடுக்க இந்த நேச்சுரல் கான்டூரிங் எஃபெக்ட் வேற லெவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். 2 பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பியூட்டிலேருந்து, இன்னும் பார்த்தீங்கன்னா எல்ஃப்லேருந்து. சொன்ன மாதிரியே ஃப்ளார் பியூட்டில் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ பெருசாக மேக்கப்லாம் வேர் பண்ணாத பர்சனாக இருக்கீங்க, இல்லை எப்போயாவது நீங்கள் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ செட்டிங் ஸ்ப்ரேஸ்லாம் தேவைப்படவே படாது. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேஸில் மேக்கப் அப்ளை பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் ரிவ்யூ கூட ஷேர் பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, நான் டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்குங்கிறனால கண்டிப்பாக உங்களை நான் யாரையும் வாங்குங்கன்னு சொல்ல வரல. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தேவை இருக்குது, அதெல்லாம் வாங்குறேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். இந்த 2 ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சீல் த டீல் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீல் த டீல்
லாங் லாஸ்டிங் மேட் ஃபினிஷ் சொல்லி இது டூஇ வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா மேட் வேரியன்ட் ரெண்டுமே பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 600 rupees வருது. பட் நான் வந்து 300 பிக் பண்ணேன். ரெண்டு சீரி 600 பிக் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ஸ்டீல் தான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 100 ml ப்ராடக்ட் இல்லை 100 ml ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. சேம் சிமிலர் பேக்கேஜிங் தான், கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஃபோட மேட் மேஜிக் செட்டிங்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்ஃபில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதனால் இது பிக் பண்ணியிருந்தேன். இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி பார்த்தா உங்களுக்கு வந்து 590 rupees வருது, கிட்டத்தட்ட 600 rupees வருது. நான் வந்து 460 எவ்வளோ ப்ரைஸ் தான் வாங்கினேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங்க. உங்களுக்கு இது ஆக்சுவலாக இது பிளாக்காக இருக்கா, பட் உங்களுக்கு உள்ளே இருக்க ப்ராடக்ட் வந்து வெளில தெரிகிற மாதிரி தான் இருக்குது. கேமரா இதுதான் தெரியல, பட் வந்து உள்ள இருக்க பேக்கேஜிங் வந்து வெளில தெரியுற மாதிரி தான் இருக்குது. பிளாக்லேயே டிரான்ஸ்பரண்டான பிளாக்காக இது இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் செட்டிங் ஸ்ப்ரே தான். இதோட பிக் பண்ணியிருந்தேன். ஸ்கின் கேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னியரோட மெசலா வாட்டர் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து நார்மலாக அந்த பிங்க் கலரில் இருக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது ரொம்ப காலி ஆயிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் இந்த ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து கொஞ்சம் காலி ஆகிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா இந்த ஆஃபர் போடுறேன் டக்குன்னு பிக் பண்ணிட்டேன். இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 399 rupees வருது. 400 ml கொடுக்குறாங்க. நான் வந்து 40% ஆஃபரில் வந்து 200 something தான் வாங்கினேன். ஸோ செம்ம ஸ்டீலு 400 ml பாட்டில் 260 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் மேக்கப்லாம் நீங்கள் ஆயில் மேக்கப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் இருக்கனால வாங்கினா இதான் வாங்கன்னு சொல்லிட்டு இது பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃபரில் பிக் பண்ணாலும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இது பார்த்தீங்கன்னா பயோடெக்கோட பயோ பப்பாயா விசிபிள் ஃப்ளாலஸ் ஸ்கின் ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ் வாஷ் தான். பட் இதில் கொஞ்சமாக ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சொல்கிறது ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் டெய்லி இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் நான் நார்மலாகவே சொல்கிற ஸ்க்ரப் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டே இருப்பேன். பட் இதில் இருக்க ஸ்க்ரப் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எல்லா ஸ்கின் டெக்கும் சூப்பராக செட் ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃபேஸ் வாஷ் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்பவுமே சின்ன சைஸ் தான் வாங்குவேன். பட் இந்த டைம் வந்து நான் பெரிய சைஸ் பிக் பண்ணிட்டு தான் இது பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 270 rupees வருது. பட் வந்து 176 rupeesக்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வில்வாவோட ஃபேஸ் வாஷ். நான் வந்து இந்த பிராண்டில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி யூஸ் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இது வந்து வெட்டிவேர் டோனர் இருக்குல்ல, அது வாங்கி யூஸ் பண்ண ஆசை. பட் நான் பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது, அதனால் அது வாங்க முடியாது போயிடுச்சு. இது வாங்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வில்வாவோட ஹேண்ட் கிராஃப்ட் குட்னஸ் க்ரீம் ஃபேஸ் வாஷ்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட். அதாவது இது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பனானா அண்ட் வீட் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தது கன்சிஸ்டன்சி உனக்கு காற்றனே சுத்தமா நுர வராது. ஒரு சொட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃபோம் வராது. நீங்கள் தண்ணியே ஊற்றி நீங்கள் கிளென்ஸ் பண்ணாலும் ஃபோம் வராது. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா நுரையே வராது. நான் வாங்கி எனக்கு வந்து முந்தா நேற்று வந்துச்சு நினைக்கிறேன். முந்தா நேற்று நான் வந்து 22nd அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தா நேற்றே வந்துச்சு. முந்தா நேற்று ஆஃப்டர்நூன் போல் வந்து நான் வந்ததுலேருந்து முந்தா நேற்று நைட்டு ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, வந்தோடனே ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி, நேற்று மார்னிங் சொல்லிட்டு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ப்ராடக்ட் பக்கத்தே நான் போகல. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி, என்னோட ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப மைல்டாக. இதை நான் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் டைப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், உங்கள் ஃபேஸ் நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னு நினச்சின்னா அதுக்கும் செட் ஆகாது. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஹைட்ரேஷன் இருக்கும், அந்த மாய்ச்சர் வந்து ஸ்கின்ல இருக்கும், அந்த க்ளோ உங்கள் ஸ்கின்ல அந்த க்ளோ கொடுக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 440 rupees வருது. பட் நான் ஆஃபர் வந்து 20% ஆஃபரில் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டாக் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா கர்பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லிட்டு அஸ்டோன் ஃப்ரீ நெயில் பாலிஷ் ரிமூவர். இதோட எம்ஆர்பி வந்து 120 rupees வருது. பட் வந்து ஆஃபரில் வந்து 88 rupeesக்கும் 86 rupeesக்கும் பிக் பண்ணியிருந்தேன். நான் வந்து இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் காலி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு. நான் இதுவும் இந்த கார்னியோட மெசலா வாட்டரும் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் ஆஃபர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஆஃபரில் பிக் பண்ணலாம் வெயிட் பண்ணி பண்ணனால நான் வந்து 88 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் இது வந்து கர்பாரோட க்ளீன் ஆன் த கோங்கிற ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே மாதிரி உங்கள் மேக்கப் டூல்ஸ் அண்ட் உங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் இப்போ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணேன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து பண்ணிட்டீங்கன்னா இதை இருக்க கிருமிகள்லாம் போயிடும். ஏன்னா அப்படி தான் போட்டிருக்காங்க.
99.9% பாக்டீரியல்ஸ் வந்து இது வந்து கொண்டுடும். ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கொண்டுடும். ஓகேங்களா? ஆன் த கோல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 295 rupees வருது. பட் நான் ஆஃபர் வந்து 30% ஆஃபரில் பிக் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா கலர்பாரோட மேக்கப் க்ரீம் ஒரு வைப்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் இது வந்து 10 வைப்ஸ் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 99 rupees வரும்னு நினைக்கிறேன். 10 வைப்ஸ் 99 rupees கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வாங்காமே இருந்தேன். 95 rupees வருது, வாங்காமே இருந்தேன். பட் வந்து ஆஃபர் வந்து 60 rupees வந்தது. ஓகே, 60 rupees வாங்கி வச்சுக்கலாம். வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இது பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பட் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நைக்கா ஹாட் பிங்க்ஸில் வந்து 1000 rupeesக்குள்ள வாங்கின ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியாக போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குதே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறது. டாடா பை, டேக் கேர்.